2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் அவன் வசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரியையிலும் பெறுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகவும் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி, கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்னா ஏன் இன்னைக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ அசம்பாதங்கள், பல தீமையான காரியங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்க உலகத்தில்? ஏன் இன்னும் கிறிஸ்தவ மக்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று வாழ முடியாமல் இருக்கிறாங்கன்ற நிறைய கேள்விகள் வருகிறது. அதுதான் உபாகமத்தில் நம்ம கவனித்தோம். 8ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, இந்நாளில் அதை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா காரியங்களுக்கையும் செய்கிறதுக்கு கடவுள் பலன் கொடுக்கிறார்னா ஏன் எல்லா காரியங்களிலும் உலகத்தில் தீமைகள் நடக்கிறது அப்படின்றத அநேக நேரம் கிறிஸ்தவ மக்கள் நம்ம கேள்வி எழுப்புகிறோம் பாருங்க. பொதுவாக ஜனங்க சொல்கிறது, கர்த்தர் நல்லவர்னா, கடவுள் ரொம்ப நல்லவர் அப்படின்னா, ஏன் இந்த தீமை, ஏன் இந்த பொல்லாப்பு, ஏன் இந்த குறை, ஏன் இந்த தாழ்ச்சி, ஏன் இந்த வேதனை? அதுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான பதிலை நமக்கு கொடுக்கிறாரு. தீமை செய்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். மனுஷன் கர்த்தர் வைத்திருக்கும் நன்மையான வழிகளை புறக்கணிக்கும் போது அவன் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள தீமையை வரவழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்க, இந்த பொல்லாத உலகத்தில் நல்ல விதத்தில் வாழ்வதற்கு கடவுள் சில வழிகளை கர்த்தர் மனுஷனுக்கு காட்டுகிறார். அதுதான் இயேசுநாதர் சொன்னார் பாருங்க, நானே வழியும் சத்தியமும் என்னை பின்பற்றுகிறவன் என் வழியை அவன் அறிந்திருக்கிறான், என்னை பின்பற்றுகிறவன் என் சத்தத்தை அறிந்திருக்கிறான், அவனை நான் அறிந்திருக்கிறேன். பல இடங்கள் ஆண்டவர் சொல்றார். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி காட்டுறாருன்னா, தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில அடைகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைபாடுகளில் சரி செய்வதற்கான தேவனுடைய வழிகளை ஒவ்வொரு மனுஷனும் கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின போது எல்லா நிறைவையும் உண்டாக்கி குறைவில்லாமல் எல்லாத்தையும் உண்டாக்கின. ஆனால் என்னைக்கு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனை தன் வாழ்க்கையில் முதலிடத்தில் வைக்காம மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த போது பிசாசு உள்ள பூந்து இந்த நல்ல உலகத்தை, நல்ல மனுஷனுடைய வாழ்க்கை எல்லா துன்பமும் வேதனையும் எல்லா விதமான பொல்லாப்பும் தீமையும் அசுத்தங்கள்னால இந்த உலகத்தை நிரப்பனாம் பாருங்க. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்றேன்னா எல்லாத்தையும் நல்லா ஆக்குறதுக்கு என் கூட இருந்து எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் எனக்கு போதிக்கிறார். போதிக்கும் போது என்ன சொல்றாரு, எப்படி வாழ்க்கையை நல்லா ஆக்குவதற்கான பலனெல்லாம் பெறலாம். அந்த பலனை பெறுவதற்கு கடவுள் சொல்றாரு, எப்படி நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன்றத கொஞ்சம் யோசித்து பாரு. அந்த உடன்படிக்கை நிறைவேறுவதற்கான சில முறைமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவன் ஒரு முறைமையை ஏற்படுத்துவார்னா அந்த முறைமையை அவர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். அந்த முறையில், அந்த வழியில், அந்த மெத்தடில் நம்ம வாழ்க்கையை எங்கெங்கே கோணலாக போயிருந்தாலும் மறுபடியும் ஆண்டவர் அவருடைய வழிகளையும் அவர் வைத்திருக்கிற முறைமைகளையும் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையின் பாதைகளை திருப்பி தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறார்.
வேத வசனம் சொல்லுகிறது வழி இதுவே என்று அறிந்து அந்த வழியில் நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்திலும் மாற்றம் அடைகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இங்கே ஆண்டவர் உடன்படிக்கை உண்டாக்கி அந்த உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு ஆண்டவர் சில பிரமாணங்களை கர்த்தர் நியமிக்கிறார். எப்படி இந்த உலகம் இயங்குவதற்கு நிறைய பிரமாணங்கள் இருக்கிறதோ, ஏன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ கண்ணுக்கு தெரியலையோ, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கலையோ, இந்த உலகத்தில் நிறைய பிரமாணங்கள் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. எப்படி இந்த உலகத்தை இயங்க வைக்கிறது நிறைய பிரமாணம் இருக்கோ, அதே போல் தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இதெல்லாம் வருவதுக்கும் ஆண்டவர் நிறைய பிரமாணங்களை வச்சு, அந்த பிரமாணங்களை தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. எனக்கு இந்த பிரமாணம்லாம் தேவையில்லை, நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன், இதுக்கெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் நேரம் கொடுக்க மாட்டேன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கான வாய்ப்பை நம்மளே புறக்கணிக்கிறவர்களாய் மாறி விடுகிறோம். அப்போது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், பலன், எல்லா காரியங்களையும் நல்லா ஆக்குவதற்கான ஒரு வழிகளை கர்த்தர் வச்சிருப்பார்னா அது எப்படி நடக்குதுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வருவதற்கு ஆவிக்குரிய பிரமாணங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய பிரமாணங்களில் ஒன்றை தான் நம்ம கவனித்தோம். எப்படி விதைக்கிற ஒரு பிரமாணத்தை தேவன் ஆவிக்குரிய விதத்தில் வச்சிருக்கிறார் என்பதை கவனித்தோம். 4 காரியம் சொன்னேன். அந்த ஆவிக்குரிய பிரமாணத்தில் ஒன்று, கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்கிற தசம பாகம், அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். 2வது உங்களுக்கு காண்பித்தேன், ஏழைகளுக்கு கொடுப்பது, அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். சுவிசேஷ ஊழியத்துக்கு என்று கொடுப்பது, அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். 4வது உங்களுக்கு காண்பித்தேன், ஸ்தோத்திர பலி, பிரைஸ் ஆஃபரிங், ஸ்தோத்திர பலி செலுத்தும் ஒரு காணிக்கையை படைக்கும் போது அது ஆவிக்குரிய பிரமாணம், வேலை செய்ய தேவன் வைத்திருக்கிற ஒரு முறைமை. இந்த விதைக்கிற ஒரு பிரமாணத்தில் இந்த 4 ஆவிக்குரிய பிரமாணங்களையும் நம்ம ஏக்குவோம்னா நிச்சயமாக இதை செய்கிற ஒரு மனுஷனுக்கு அறுவடை செய்கிற ஒரு பிரமாணம் கண்டிப்பாக வரும். அப்போ இன்னைக்கு எப்படி நாம் அறுவடை செய்கிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி நான் செயல்படுறதுனால எனக்கு 7 வகையான அறுவடையை கர்த்தர் வச்சிருக்கார். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதல் அறுவடை என்னன்னா, எப்படி நாம் அறுவடை செய்கிறோம். விதைக்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு அறுவடை இருக்கும். சொல்லுங்க, வாய்த்திருந்து விதைக்கிறவனுக்கு என்ன இருக்கும்? அதான் நம்ம வாசித்தோம். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறாரு, அவனுக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரு, அவனுடைய விதையை அவனுக்கு ஒரு நல்ல விளைச்சலை உண்டாக்கி கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறார். எவ்வளோ உண்மை உள்ள தேவன் பாருங்க. ஒரு முறைமையை, ஒரு மெத்தடை கர்த்தர் உண்டாக்கி வச்சுட்டு அதை ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி கீழ்ப்படிந்து செய்யும் போது அவனுக்கு நிச்சயமா அறுவடை உண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு என்ன உண்டு? நிச்சயமாய் அறுவடை உண்டு. அப்போ அறுவடையில் முதல் காரியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, நம்முடைய இருதயத்தில் நம்ம முதல் அறுவடை செய்யணும்னா ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, to reap you must decide what is your need in your heart. உங்க இருதயத்தில் என்ன தேவை என்பதை முதலாவது நீங்க தீர்மானிக்கணும், டிசைட் பண்ணணும். ஒரு டிசிஷன் இல்லாம அறுவடை செய்யவே முடியாது. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வில்லியம் கேரின்னு இருந்தார். மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் அவரை பயன்படுத்தி நம்முடைய இந்தியா தேசத்துக்கு கொண்டு வந்து பாஷையே தெரியாத அவரை வச்சு ஏராளமான இந்தியாவில் இருக்கிற மொழிகளை அவர் கற்றுக்கொண்டு அவர் வேதத்தை மொழிபெயர்த்தார். லோக்கல் லாங்குவேஜில் மொழிபெயர்த்தார். அந்த பில்லி கிராம் சொல்றாரு, அட்டம் கிரேட் திங்ஸ் ஃபார் காட் அண்ட் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். எதை செய்யணும்னாலும் ஆண்டவருக்கு பெருசாக செய்யணும், பெரிய காரியத்தை தேவனிடத்துல எதிர்பார்க்கணும். முதல்ல இருதயத்தில் ஒரு தீர்மானம் வரணும், எனக்கு என்ன விதமான அறுவடை வேணும் அப்படின்னா, என் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட அறுவடை எனக்கு கொடுக்கக்கூடிய. இருதயத்தில் ஒரு தீர்மானமும் இல்லாமல் ஒரு மனுஷனால் அறுவடை செய்யவே முடியாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு வேலையில் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு காரியத்தை செய்ய, இருதயத்தில் முதல்ல டிசைட் பண்ணணும், வாட் இஸ் யுவர் நீட் ஃபார் ஹார்வெஸ்ட். அந்த அறுவடைக்கான தேவை என்ன என்பதை இருதயத்தில் தீர்மானிக்கணும். பாருங்க, இந்த வில்லியம் கேரி அங்கிருந்து இந்த இந்தியா நாட்டுக்கு வந்தபோது தீர்மானித்தார், பெரிய காரியத்தை செய்ய போறான். ஆகவே நேரம் எடுத்து பல மாதங்கள், பல வருஷங்கள், பல மொழிகளை கற்றுக்கொண்டு
எல்லா லோக்கல் லாங்குவேஜில், நம்ம இந்தியா லாங்குவேஜில் இருக்கிற எல்லா லோக்கல் லாங்குவேஜ்லையும் வேத புஸ்தகத்தை மொழிபெயர்த்து அச்செடுத்து எல்லா இடமும் இன்னைக்கு ஏராளமான மொழியில் நமக்கு வேத புஸ்தகம் இருக்குன்னா அது காரணம் இந்த மனுஷன் தான் இருதயத்தில் ஒரு டெசிஷன் எடுத்தார். கர்த்தருக்காக நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன். அது இன்னைக்கு எவ்வளோ பெரிய அறுவடை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லா கிறிஸ்தவம் கையிலையும் எல்லா மொழியிலும் அவங்களுடைய தாய்மொழியில் வேத புஸ்தகம் இருக்க. தமிழ் தாய்மொழினா தமிழ், தெலுங்கு தாய்மொழினா தெலுங்குல இருக்குது, மலையாளம்னா மலையாளத்தில் இருக்குது, ஹிந்தினா ஹிந்தியில் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் தன்னுடைய இருதயத்தில் என்ன விதமான அறுவடை செய்ய போகிறேன் அப்படின்றத அவர் டிசைட் பண்ணதுனால கர்த்தர் அவருக்கான அறுவடையை கர்த்தர் கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். நான் எதையுமே தீர்மானிக்காம என்னுடைய வாழ்க்கையில் அறுவடை செய்வது என்பது அது தேவன் வைத்திருக்கிற முறை அல்ல. ஆண்டவர் சொல்ல, வாட் இஸ் யுவர் நீட், டிசைட் தட் இன் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தில் அதை தீர்மானித்து இந்த அறுவடையை நிச்சயமாக நான் செய்வேன், இந்த மாதிரி அறுவடை எனக்கு வரும், நான் நிச்சயமாக நான் அறுவடை செய்யும், இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், இந்த மாற்றங்களை நான் என் வாழ்க்கையில் அனுபவிப்பேன், இந்த உயர்வுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போவார், இப்படி ஆண்டவருக்காக பெரிய காரியம், இதெல்லாம் வாழ்க்கையில் இருதயத்துக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணாமல், இந்த டிசையர் இல்லாமல் அறுவடை செய்வீங்க. நான் சொல்கிறேன், அந்த அறுவடையை பெருசாக நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த எதிர்பார்ப்போடு நம்ம ஒரு காரியங்களை செய்யும்போது பல விஷயங்களை நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், ஒரு சகோதரன்ட்ட பேசியிருந்தேன். அவர் சொன்னார், நான் எனக்கு சொத்து இருக்குது பாஸ்டர், ஆனால் அந்த சொத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றும் பெருசாக நான் யோசிக்கலை அப்படின்னாரு. ஒரு முறை ஆண்டவர் என் கூட பேசி எனக்கு கொடுத்துருக்கிற இடத்துல ஒரு வீடை கட்டணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படி என் உள்ளத்தில் ஒரு டிசிஷன் எடுக்க வச்சார். எத்தனையோ வருஷமாக அந்த இடம் கடந்துச்சு, நான் ஒன்றுமே பண்ணலை, சும்மா தான் கடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு அறுவடையை கொடுப்பதுக்காக என் இருதயத்துக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுக்க வச்சார். என்னைக்கு நான் அந்த தீர்மானம் எடுத்தனோ அன்னையிலிருந்து தான் அந்த இடத்துல ஒரு வீடை கட்டணும், அந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் வந்து, அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் அந்த இடத்துல வீடை கட்டி முடித்தேன். எத்தனையோ வருஷமாக அந்த இடம் இருந்துச்சு, ஆனால் எப்போ ஒரு தீர்மானத்தை இருதயத்துக்குள்ள எடுத்து அதற்கான அறுவடையை ஆண்டவர் அவருக்கு கொடுக்குறாரு. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. தீர்மானம் எடுக்காதவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் எப்படி இருப்பானா, இருமனம் உள்ளவனை போல இருக்கிறான், தன் வழிகளெல்லாம் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், நிலையற்றவனா இருக்கிறான். வேதம் அப்படி ரொம்ப அற்புதமாக சொல்லுது பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அவனை குறித்து எப்படி சொல்றாரு பாருங்க, வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. ஒரு மனுஷன் இருதயத்தில் என்ன விதமான அறுவடை செய்யணுன்ற ஒரு டிசிஷன் இல்லைன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கலைன்னா, நான் சொல்கிறேன், வேதம் அவனை குறித்து என்ன சொல்லுது பாருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து சொல்லியிருக்கிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்படின்னா தீர்மானமே எடுக்காம இருக்கிற ஒரு மனுஷன், என்ன விதமான அறுவடை எனக்கு வேணும்ன்றத தீர்மானிக்காத ஒரு மனுஷன், நான் சொல்கிறேன், அவனுக்கு எவ்வளோ அறுவடை இருந்தால் அதை அறுக்க தெரியாமல் இருப்பான். அதான் இந்த உதாரணம் சொன்னேன். ஒரு மனுஷங்கிட்ட இடம் இருந்துச்சு, ஆனால் அந்த இடத்துல என்ன செய்யணும் அதை குறித்து எண்ணமே இல்லை. ஆனால் என்னைக்கு கர்த்தர் அந்த விருப்பத்தை, ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு வாஞ்சை அவருக்குள்ள ஆண்டவருடைய வசனத்தினால உண்டானதோ, அது சொல்கிறார், அன்னையிலிருந்து 2 வருஷத்துக்குள்ளே அந்த இடத்துல ஒரு வீடை கட்ட கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். அப்போ பாருங்கள், நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அதற்கான விளைச்சல், அதற்கான அறுவடையை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு எடுக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாரு, இந்த மாதிரி தீர்மானமே இல்லாமல் ஒரு டிசிஷனும் எடுக்காமல் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை, ஒரு அறுவடையை நேர்த்தி அவனால் செய்யவே முடியாது. அப்போ அறுவடையின் முதல் பிரமாணம் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன விதமான தேவை உனக்கு இருக்கு, என்ன விதமான காரியங்கள் வேண்டும் என்பதை அறிந்து இருதயத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதை டிசிஷன் எடுத்து
ஆண்டவரே இவ்விதமான விதத்தில் தான் எனக்கு அறுவடை வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்ல அது நிச்சயமா நடக்கும். அதை குறித்த விசுவாசம், அதை குறித்த எதிர்பார்ப்பு, அதை குறித்த காரியத்துக்கு ஏதுவா முதல்ல ஒன்று செஞ்சிருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறோம்னா விதைக்கிற ஒரு பிரமாணங்க கர்த்தர் நம்ம மூலமா செஞ்சு, அதனால தான் இப்போ அறுவடை செய்கிற ஒரு காரியம் வரும்போது அதுக்கான ஒரு தீர்மானத்தை இருதயத்தில் எடுக்கும்படி வைக்கிறாரு. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, ரெண்டாவது அறுவடை செய்யணும்னா இது முதல் காரியம். அறுவடை செய்யறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு முதல்ல யூ மஸ்ட் டிசைட் வாட் இஸ் யுவர் நீட் இன் யுவர் ஹார்ட். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தில் என்ன தேவைன்றதை முதல்ல டிசைட் பண்ணணும். ரெண்டாவது சொல்றாரு இந்த அறுவடையை நீங்க செய்யணும்னா விசுவாசத்தினால தான் அந்த அறுவடையை செய்ய முடியுன்றாரு. இந்த ஹார்வெஸ்ட், இந்த பிளஸ்ஸிங்கை நீங்க எப்படி எடுக்கணும்னா லே ஹோல்ட் ஆஃப் இட் பை ஃபெய்த். விசுவாசத்தை பிடித்து கொண்டு விசுவாசத்தினால இந்த அறுவடையை நம்ம செய்யணும் பாருங்க. ரொம்ப அற்புதமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்ற ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இப்படி விசுவாசமா அறுவடை செய்வேன், அறுவடை செய்ய போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும் பாருங்க. 22ஆம் வசனத்திலிருந்து கவனிச்சிங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அங்கே சொல்ற தேவனிடத்தில் விசுவாசம், ஏன்னா விதைச்சிருக்கிறேன், விதைத்திருக்கிற எனக்கு தான் இப்போ அறுவடைக்கான வழிகளை சொல்றாரு. அந்த வழிகளை சொல்லும்போது சொல்றாரு முதல்ல உனக்கு என்ன தேவைன்றதை இருதயத்தில் டிசைட் பண்ணி எதிர்பார்ப்போட அந்த அறுவடை செய்கின்றார். ரெண்டாவது சொல்றாரு அறுவடை செய்ய போகிறேன்னா எனக்கு ஆண்டவர் சொல்றாரு அதை விசுவாசத்தினால்தான் அறுவடை செய்யணும். அதான் இயேசு சொல்றாரு பாருங்க, அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். 23ஆம் வசனம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அறுவடை செய்யும் போது இந்த விசுவாசம் வரணும். தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம், தேவனுடைய உண்மைத்துவத்தின் மேல நமக்கு விசுவாசம் இருக்கணும். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசுறவங்களா விசுவாசம் இல்லைன்னா இதுக்கு எதிர்த்து பேசுவேன். Speaking against the word of God will create doubt. தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசும்போது நமக்குள்ள சந்தேகம் உண்டாகுது. தேவனுடைய உண்மையை நான் நம்பல, தேவனுடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் நம்பல. இந்த சந்தேகம், இந்த உண்மைத்துவத்தை, கர்த்தர் மேல் உள்ள உண்மைத்துவத்தை நான் சந்தேகப்படும் போது நான் அறுவடை விசுவாசத்தில் செய்யலை, என் சுய பலத்தில் செய்யணும்னு நினைக்கிறேன். அது ஜெயத்தை கொடுக்காது, அது ஒரு சந்தோஷமான அறுவடை நேரமாக இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த விசுவாசத்தில் செய்யும்போது அது எப்பேற்பட்ட மழையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் எவைகளை வேண்டிக் கொள்கிறேனோ, விரும்பி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேனோ அதை பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசம் எனக்கு உண்டு. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? இன்றைக்கி உங்கள் காரியங்கள், உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் என்ன விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கான அறுவடையை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குற தேவனாக இருக்கார். மூன்றாவது பாருங்கள், ஒன்று கவனித்தோம், முதல்ல டிசிஷன் எடுக்கணும், நம்முடைய இருதயத்தில் என்ன தேவை என்பதை அறிஞ்சு. ரெண்டாவது விசுவாசத்தினால் அறுவடை செய்யணும். மூணாவது சொல்கிறார் கெட் இன் அக்ரிமெண்ட். அப்படின்னா ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்படுகிறதினாலே நமக்கு உண்டாகிற அறுவடை. தேவன் வைத்திருக்கிற இந்த லா ஆஃப் ரீப்பிங்கில் பாருங்க என்ன சொல்றாரு, அறுவடை செய்யும் பிரமாணத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற மெத்தடை சொல்றேன். ஒன்று இருதயத்தில் நமக்கு என்ன தேவைன்னு டிசைட் பண்ணி அதுக்கான அறுவடை செய்யணும். ரெண்டாவது விசுவாசம் செய்யணும். மூணாவது சொல்றாரு ஒருமனப்பட்டு, ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்படுகிறதினாலே உண்டாகிற அறுவடை. இன்னைக்கு அதில் தான் பிரச்சனை பாருங்க. விதைக்கிறோம், அறுவடை செய்கிற நேரத்தில் நமக்கு என்ன வர மாட்டேதுன்னா ஒருவரோடு ஒருமனப்படுகிற அந்த ஒரு பாண்டிங் நமக்கு கிரியேட் ஆக மாட்டேது பாருங்க.
பாருங்க, இயேசுநாதர் ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, தனியா ஒரு ஆள் ஒருமனப்படணும் அப்படின்னா, தனியா ஒரு ஆள் செய்யணும்னா அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, செஞ்சுட்டு போகலாம். ஆனால் ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்யணும்னா அதில் வருது பாருங்க பிரச்சனை. என்ன ஊழியம் கூட பாருங்களேன், ஊழியத்தை செய்யறதுக்கு 2 பேரை போட்டோன்னா, ஏன்னா ஒரு காரியத்தை செய்யும்படி சிலரை போட்டோன்னா என்ன மாதிரி என்ன, இது எப்படி சொல்லலாம்னா கிறிஸ்தவ சண்டைன்னு சொல்லலாம். என்ன விசுவாசிங்க போடுற சண்டை. என்னத்துக்கு? ஊழியம் செய்யறதுல ஒருமனப்பட்டு அறுவடை செய்யணும்னு வரல, அதை பிரித்து செய்யணும்னு நினைக்கும் போது அதில் ஆண்டவர் அப்படிப்பட்ட அறுவடையை கொடுக்குறவர் இல்லை. ஒரு அறுவடையை கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும்னா சொல்றாரு, ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்படுகிறதுனால உண்டாகிற அறுவடை. பாருங்க, 18ஆம் வசனம் வாசிப்போமா? அங்கே மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகளும் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு தனிப்பட்ட ஆள் செய்கிற ஒரு காரியம். நான் இங்கேருந்து ஒரு காரியத்தை கட்டி ஜெபம் பண்ணுறேன், பரலோகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதையும் கட்டுறாரு. பூலோகத்திலையும் ஆண்டவர் அதை கட்டுறாரு. பரலோகத்தில் எவைகள்லாம் கட்ட வைக்கப்படுதோ இங்கேயும் அது எங்கெல்லாம் பரலோகத்தில் கட்டப்படுதோ அது பூலோகத்திலையும் கட்டப்படும். இது ஒரு ஆள் தனியா ஜாம் பண்ணி ஒரு காரியத்தை தனியா செய்யலாம், இது ரொம்ப ஈஸி. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் தான் அங்க ரொம்ப முக்கியமான வசனம். அங்க சொல்றாரு அல்லாமலும், சொல்லுங்க வாய்த்திருந்து, அது போதாது, அதான் அதுக்கு அர்த்தம். 18ஆம் வசனம் சொல்றாரு ஒரு ஆள் செய்யற ஒரு காரியம் மாத்திரம் அதோட 2வது ரொம்ப இதுவும் செய்யணும், ஆனா அதை காட்டில் ரொம்ப முக்கியமானது ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட்டு செய்கிற அறுவடை ரொம்ப பலன் உள்ளதா இருக்குன்றாரு. நல்லா கவனிங்க, குடும்பத்தில் ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்படணும். குடும்பம்ன்றது ஒரு ஆள் இல்லை, குடும்பம்ன்றது ஒரு ஆளுக்கு மேல்பட்ட இருக்கிற ஒரு நபர் தான் குடும்பம். ஒரு தனியாளை பார்த்து குடும்பம் சொல்ல மாட்டாங்களே. ஒரு குடும்பம்னா கணவன் மனைவி என தகப்பன் தாய் பிள்ளைகள், இதெல்லாம் தான் குடும்பம். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள இந்த ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்படுகிறது இல்லைன்னா, நான் சொல்றேன், தேவன் விரும்புகிற அறுவடையை உங்க குடும்பத்தில் நீங்க செய்ய முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தையும் குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு. நல்லா கவனிங்க, 2 பேர் ஒருமனப்பட்டு, 2 பேர் சேரும்போது தான் அந்த ஒருமனப்படுகிறது, ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்படுகிறது. இது தேவன் அறுவடையில் வச்சிருக்கிற மெத்தட். இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஒரு குடும்பம் இருந்தால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்றுபடணும். ஒன்றுபடும்போது தான் அந்த குடும்பத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற அறுவடையை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். இதுக்கு தான் நல்ல தேவன் என்ன செய்கிறாரு, எல்லா உள்ளங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனசையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சமாதானத்தினால அன்பின் கயிற்றினால இறுக கட்டி என்ன செய்கிறாரு, என்ன ஒன்று இப்படி போக ஒன்று அப்படி போக அப்படி போகாமல் எல்லாரையும் தம்முடைய அன்பின் கயிற்றினால இறுக கட்டி. ஏன் கர்த்தருடைய அன்பு கர்த்தருடைய சமாதானம் குடும்பத்துக்குள்ள அது ஒரு கயிறு போல நம்மளை கட்டுதுன்னா, ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா உங்க குடும்பமா ஒருவரோடு ஒருவர் நீங்க ஒருமனப்பட்டு காரியங்களை செய்கிறதுனால உண்டாகிற அறுவடையினுடைய பலன் மிக ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கும். இதை அனுபவிக்க பிசாசு விடாதபடிக்கு குடும்பத்துக்குள்ள என்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சி குடும்பத்திலே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஹலோ, நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஒம்மன் இருக்கும்போது தெரியுது விஷயம். நிறைய ஆளுங்கட்சியும் இருக்கும் எதிர்கட்சியும் இருக்கும். வீட்டில் காந்தியவாதிகளாம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டில் ஆனால் அவங்க என்ன முறை, அகிம்சை முறை. அவங்க என்ன பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருந்துருவாங்க வீட்டில். வீட்டில் உண்ணாவிரதம் கேட்டால் காலத்துக்கு இவர் பேசவே மாட்டார். ஏன்னா அவர் வீட்டில் பேச மாட்டார், வெளியே தான் பேசுவார். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்ன கேட்டால் நான் காந்திஜியை ஃபாலோ பண்ணுறேன், தப்பு ஒன்றும் கிடையாது, நல்லதான் செஞ்சார், நாட்டுக்கு அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அவங்க நினைக்கிறாங்க இதே முறையை நான் வீட்டில் பயன்படுத்தி சுதந்திரத்தை, அது நடக்கவே நடக்காது. நான் சொல்ல புரியுதா இல்லையா அவங்களுக்கு? என்ன ஒருவரோடு ஒருவர் பிள்ளைகள்
தகப்பனோட ஒருமனப்படணும், தாயோட ஒருமனப்படணும், கணவன் மனைவி ஒருமனப்படணும். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், உன் சம்பாத்தியத்தை நீ பார்த்துக்க, என் சம்பாத்தியத்தை நான் பார்த்துக்கிறேன்னா ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்படுகிறதுனால உண்டாகிற அறுவடையை மிஸ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, நான் சொல்கிற சத்தியங்களை இங்க சொல்றாரு. இருவர் ஒருமனப்பட்டு நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை பரலோகத்தில் இருக்கிற பிதா என்ன செய்கிறாராம், உங்களுக்கு அப்படியே அதை செய்கிறாராம். அந்த இருவரில் ஒருமனப்படுறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த இருவர் யார் தெரியுமா? கணவன் மனைவி. கணவன் மனைவி இணைந்து கைப்பிடிச்சு ஜோம் பண்ணியிருக்கீங்களா? சார் சொல்லுவாங்க, ஜோம் பண்ணாலே சண்டை வந்தது பாஸ்டர். அது எப்படி ஜோம் பண்ண சண்டை வரும்? எனக்கு புரியல. சில நேரம் அப்படி சொல்லுவாங்க, ஏன்னா கைப்பிடிச்சி ஜோம் பண்ணா கையை உதறி விட்டுறா, கையை உதறி விட்டாலும் பிடிங்க, எட்டி விட்டாலும் பிடிங்க காலை. ஒருமனப்பட்டு ஜோம் பண்ணுங்க. கொஞ்ச நாள் எட்டி விடுவாங்க, உதறி விடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா கர்த்தர் மனசை மாற்றுவார். என்னைக்கோ ஒரு நாள் கையை பிடிச்சிருப்பார். இவர் பிடிச்சதில் என்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது கை பிடிச்சவர், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி பல வருஷத்துக்கு அப்புறம் கை பிடிச்சிருப்பார். அந்தம்மா போங்க சும்மா அப்படின்னு உதறிப்பான். அதை பெருசாக பிடிச்சிப்பார் அவர். பரவாயில்ல, மனைவி தானே, என் சொந்த சரி தானே, போய் திருப்பியும் கையை பிடிங்க. உங்கள் கையை நீங்கள் உதறி விடுறது இல்லையா? அது மாதிரி நினச்சி போய் பிடிச்சிக்கிட்டு ஜோம் பண்ணுவோம். அப்படி செஞ்சீங்கன்னா நான் சொல்கிறேன், கணவன் மனைவியும் ஜோம் பண்ணி பாருங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணி, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணி பாருங்க. இந்த இருவர் ஒருமனம், அந்த எங்கே அந்த ஒருமனப்படுகிறது வருதோ அங்கே மாபெரும் அறுவடை உண்டாகும். அதுதான் பிசாசு பயப்படுவான். அதுதான் பாருங்க, பிசாசு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது புகைச்சலை உண்டாக்கிட்டே இருப்பான். சபைக்குள்ள ஒருமனப்படுற விசுவாசி எல்லாம் ஒருமனப்பட்டா அங்க ஒரு பெரிய எழுப்பு, அங்க ஒரு புகைச்சலை உண்டாக்குவான். எது அது எல்லாம் முத்தன விசுவாசி தான் புகைச்சல் படும். நான் சொல்ல புரியுதா? முத்தன கேட்டேன், நானும் காலங்காலமாக நான் கஷ்டம். நான் எங்கள் தாத்தா எங்கள் பூட்டெல்லாம் நாங்களாம் கிறிஸ்தவங்க, இந்த சபையில் நாங்களாம் எல்லாம் ரொம்ப பெரிய அனுபவம் உள்ள விசுவாசிங்க. அவங்க தான் புகைச்சல், எல்லாம் புகை விடுறது, எல்லாம் வாயில் புகை, காதில் புகை, போகிற இடம்லாம் எல்லாத்தையும் புகை விட்டு எல்லா மனசையும் கெடுக்கிற மாதிரி. ஆனால் அது என்ன செய்யணும்? அறுவடையை கெடுக்குது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அறுவடையை நீங்கள் செய்யணும். ஆண்டவர் சொல்ல ஒருமனப்படுகிறதுனால. அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, 2 பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதா என்ன செய்கிறாராம், அதை உங்களுக்கு கொடுக்குறாராம். வாய்த்தன்னு சொல்லுங்க, என்ன பண்ணுறாரு? 2 பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்டாலும் பரலோகத்தில் இருக்க பிதா உங்களுக்கு அதை கொடுக்குறாரு. இன்னைக்கு போய் நைட்டு கையை பிடிச்சி மனைவியோட புருஷன் கையை பிடிச்சி மனைவி கையை பிடிச்சி, உங்கள் மனைவி கையை பிடிங்க, புருஷன் போய் புருஷன் மனைவி கையை பிடிக்கணும், மனைவி போய் புருஷன் கையை பிடிச்சி என்ன பண்ணணும்? ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, என் குடும்பத்தில், எங்கள் வேலையில், எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நன்மை செய்யணும், இந்த ஆசீர்வாதம், இந்த அறுவடை வேணும். இருதயத்தில் அதை டிசைட் பண்ணுங்க, அதை விசுவாசத்தோட செய்யுங்க. அதை ஒருமனப்பட்டு நீங்க செய்வீங்கன்னா ஆண்டவர் ஒரு அற்புதமான விளைச்சல் அறுவடையை கொடுக்குறாரு. பாருங்க, சொல்லிட்டு சொல்றாரு 20ஆம் வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூட இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே. அங்கதான் கர்த்தர் இருக்கிறார், அங்கதான் ஆண்டவர் பலமாக வேலை செய்கிறார். உங்களுக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ள, உங்கள் கையின் பிரயாசத்துக்குள்ள, உங்களுடைய முயற்சிக்குள்ள, உங்கள் எதிர்காலத்துக்குள்ள கர்த்தர் அற்புதமான வேலை செய்கிறார். 4வது பாருங்க, எப்படி கர்த்தர் வச்சிருக்கிற லா ஆஃப் ரீப்பிங்கில் இருக்கிற 4th மெத்தட் ஆண்டவர் சொல்கிறார். 4வது என்னன்னா, நம்ம ஒன்று செய்யணும், டை அப் த டெவில்ஸ் ஒர்க் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பிசாசினுடைய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டணும். அறுவடை செய்யக்கூடிய ஆசை இருக்கா? அந்த தீர்மானம் பண்ணியிருக்கீங்களா? இருதயத்தில் உங்கள் தேவை, உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியதை விரும்பி அதுக்குண்டான தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? அதை விசுவாசத்தோடு அறுவடை செய்ய போறன்ற ஒரு எண்ணம் உள்ள விசுவாசம் உங்களுக்குள்ள வந்திருக்கா? ஒருமனப்படுகிறது வந்துருச்சா? அடுத்தது செய்ய வேண்டியது அறுவடை செய்கிற அடுத்த மெத்தட் என்னன்னா, பிசாசினுடைய வேலையை இயேசுவின் நாமத்தில் கட்டணும். நல்லா கவனிங்கள். ஏன்னா பிசாசுடைய வேலை என்னன்னா, அறுவடையை தடுக்கிறது அவனுடைய வேலை.
இந்த அறுவடையை நான் அறுவடை செய்யாதபடிக்கு அப்படியே காலத்தை போக்கிட்டு அப்படியே ஒரு எனக்கு தேவன் வச்சிருக்கிற அறுவடையை அந்த குறித்த நேரத்தில் அறுவடை செய்யாதபடிக்கு என் மனசை அதுக்கு நேராக கொண்டு வராகாம பாருங்க. இங்கே வேத வசனம் சொல்லுது பாருங்க, மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வாங்க. மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை பாருங்க. 20ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்கிறாரு, என்ன வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றால் நல்லா கவனிங்க. ஏன் 100 மடங்கு பலன் கொடுக்க முடியல? 1 30 1 60 1 100ன்றாரு. ஏன் 30 விளைச்சல் 30% விளைச்சல் கொடுக்கிறவங்க 60 100 கொடுக்க முடியல? ஏன் 60% விளைச்சல் கொடுக்கிறவங்க 100 கொடுக்க முடியல? அங்கதான் பிசாசை கட்டுறது நம்ம கவனம் செலுத்தாம போயிட்டோம். அது அப்படியே நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்து வாசித்து பாருங்க. அந்த அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லியிருக்க பாருங்க, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். 15ஆம் வசனம், வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகேயானவர்கள். நல்லா கவனித்து பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் 30% கொடுக்கிறவர்கள் 100 மாற முடியல? ஏன் 60% விளைச்சல் கொடுக்கிறவங்க 100 மாற முடியல? ஆண்டவர் சொல்ற நல்ல நிலம் 100 மடங்கு பலன் கொடுக்கும். 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய அறுவடை செய்கிற ஒரு மனுஷனா இருப்பான். நான் பிசாசின் கிரியையை இயேசுவின் நாமத்தில் நான் அவனை கட்டியிருக்கிறேன். பிசாசின் கிரியைகளை கட்டணும். கிறிஸ்தவ மக்களுக்கு விசுவாசிக்கு தேவன் கொடுத்திருக்கிற முதல் அதிகாரம் பிசாசை கட்டுகிற ஒரு அதிகாரம், அவனை துரத்துகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம செய்யணும் பாருங்க. அதை செய்யும் போது அதற்கான எல்லா நல்ல விளைவுகளையும் கர்த்தர் நம்முடைய கையில கொடுக்கிறார். நம்ம கையின் பிரயாசம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் பிசாசு ஆண்டவரே என் குடும்பத்தில் அவன் வேலை செய்யக்கூடாது, என் வேலையில் அவன் வேலை செய்யக்கூடாது, என் முயற்சியில் அவன் வேலை அவனை இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன். என் அறுவடையில் அவனுக்கு எந்த பங்கும் இல்லை ஆண்டவர். 100% அந்த அறுவடை எனக்குரிய அறுவடை நீர் கொடுத்துருக்கிறேன். அதை நான் அறுவடை செய்யணும். அதில் 1% கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் வைத்திருக்கும் அறுவடையின் பிரமாணங்களை செயல்படுத்த கர்த்தர் சொல்ற ஒரு வழி. 4வது சொல்றாரு, பிசாசின் கிரியைகளை அவனுடைய வேலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டணும். 5வது சொல்றாரு ஆண்டவர், நீங்க இந்த அறுவடை பிரமாணத்தில் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற 5வது காரியம் என்னன்னா, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தேவ தூதர்களை அறுவடை செய்கிற கூடிய ஒரு பிரமாண வேலை செய்யும். நமக்கு நியமித்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் தேவ தூதனை நியமித்திருக்கிறார். அந்த தேவ தூதனை கட்டவிழ்த்து விடணும். இதெல்லாம் நம்ம செய்யறதே இல்லை பாருங்க. என்ன பிசாசின் கிரியையும் கட்டுறதில்லை, ஒருமனப்பட்டு காரியங்களை செய்யறதில்லை, விசுவாசத்தில் நம்ம காரியங்களை அறுவடை செய்யணும்னு எதிர்பார்க்கறது இல்லை. இருதயத்துக்குள்ள நம்முடைய தேவை என்ன என்று அறிந்து அதை தீர்மானித்து அதற்கான அறுவடை நான் செய்ய போகிறேன் என்கிற எண்ணம் வர்றதில்லை பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நமக்குன்னு நியமித்திருக்கிற தேவ தூதர்களை கட்ட. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் ரொம்ப அற்புதமா சொல்லு, நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற தூதனை கட்ட அவிழ்க்கணும். எப்படி தேவதூதனை கட்ட அவிழ்க்கிறது? தேவதூதன் எப்போ வேலை செய்வானா, அவன் தேவனுடைய அந்த தேவதூதர்கள் எப்போ வேலை செய்வாங்க? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு ஒரு தேவதூதனை நியமித்திருக்கிறார். வாஸ்துருவோம், இல்லைன்னா நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தாலே என்ன ஒரு மாதிரி இருக்கு. வாஸ்துருவோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் பாருங்க, அங்கே என்ன சொல்றாரு? நமக்குன்னு ஒரு தேவ தூதர்களை நியமித்து வச்சிருக்கிறார் பாருங்க. அதை கட்ட அவிழ்க்கணும். நிறைய பேர் தேவதூதனை கட்ட அவுக்கிறதே இல்லை. பிசாசை கட்ட அவுத்து விட்டுறாங்க, தேவதூதனை கட்டி போட்டு வச்சிடறாங்க. வாழ்க்கையில் எல்லா வேலையும் பிசாசு செய்கிறான். பிடிச்சி தலையை ஆட்டுறது, குடும்பி ஆட்டுறது, என்ன குடும்பத்தை ஆட்டுறது, எல்லா காரியங்களையும் பூந்து வரான். தேவதூதனை கட்ட அழுத்திங்கன்னா அற்புதமான பாருங்க. 14ஆம் வசனம் வாசிப்போமா? ரட்சிப்பை சுகந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களுக்கு எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பணிவிடை, ஏன்னா ஆவி உள்ள பணிவிடை அங்கே போட்டிருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்காரு? பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? தேவ தூதர்களை குறித்து தான் சொல்லுது.
ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் ஒரு தேவதூதனை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த தேவதூதனை கட்ட வைக்கணும். எப்படி கட்ட வைக்கிறது? 103ஆம் சங்கீதம் வாங்க. 103ஆம் சங்கீதத்தில் எப்படி கட்ட அவிழ்த்து விடணும்? ஒவ்வொரு நாள் அது செய்யணும் பாருங்க. தேவதூதர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கூப்பிட்ட உடனே வந்துட மாட்டார். ஏன்னா தேவதூதர்கள் நீங்கள் இஷ்டம் போல் கூப்பிட்டா அதுக்கெல்லாம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. தேவதூதர்களை கட்ட வைக்கிறது எப்படி கட்ட வைக்கணும்? 103ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் பாங்க சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை நல்ல கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் தேவதூதர்கள் கட்ட வைக்கப்படுவார்கள். வசனம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த வசனத்துக்கு என் வாயால சவுண்ட் கொடுக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா இந்த வசனத்தை எடுத்து என் வாயில சவுண்ட் கொடுத்தேன்னா எனக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற தேவ தூதன் கட்ட வைக்கிறேன். அவங்க போய் வேலை செய்யறாங்க. வேலை செய்யும் போது என் விளைச்சலை என் அறுவடை யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கட்ட அவுக்கிறோமா? நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தேவதூதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிற எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆனால் அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவதூதனை வேலை செய்யும்படி கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். அந்த தேவதூதன் கட்ட வைக்கப்படணும்னா வாயை திறந்து இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. வார்த்தை யார் கொடுக்குறா? கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த வார்த்தைக்கு சவுண்டை யார் கொடுக்க வைக்கிறாரு? நம்மளை கொடுக்கும்படி வச்சிருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்து என் வாயில சவுண்டை கொடுத்தேன்னா எனக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தூதன் வேலை செய்யறான். வேலை செய்யும்போது ஆறாவது கர்த்தர் இந்த அறுவடையில் நம்ம கொடுக்குற ஆறாவது காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை யெகோவா தேவன் நம்முடைய ஜெயத்தை கொடுக்குற நமக்கு அறுவடை கொடுக்குற தேவனை துதிக்கிறவர்களாக இருப்போம். ஏன் துதிக்கிறவர்கள் போனால் இப்போ எனக்காக கட்ட வைக்கப்பட்ட இந்த தேவ தூதன் என்ன பண்ணுகிறான்? எனக்கு போய் அவன் யுத்தம் செய்ய, எனக்கு போய் காரியங்களை செய்ய. ஒரு தேவ தூதன் வேதம் சொல்லுகிறது 1,85,000 பேரை சங்காரம் பண்ணக்கூடிய வல்லமையான தேவ தூதர்களை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிறார். யாரையும் அழிக்கிறதுக்காக அனுப்ப முடியாது. அதனால தான் வசனத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. வசனம் யாரையும் அழிக்காது. எத்தனை பேருக்கு தெரியும் நான் சொல்றது? ஆமேன், ஏற்றுக்கொள்றீங்களா? வசனம் யாரையும் என்ன பண்ணாது? வசனத்தை வச்சு தேவதூதன் அவனை போய் அழி அப்படின்னு சொன்னால் அவன் தேவதூதனை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். ஏன்னா இந்த வசனம் யாரையும் அழிக்க சொல்லாது. இந்த வசனத்தின்படி நீங்கள் சவுண்டு கொடுத்து உங்களுக்கு வைத்திருக்க தேவதூதனை கட்ட அழுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அறுவடை நேரத்தில் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கிற ப்ரைசிங் காட் எக்ஸ்பீரியன்ஸ் அறுவடை லா ஆஃப் ரீப்பிங்கில் இருக்கிற ஒன் மோர் மெத்தட். துதிக்கணும், துதிச்சுக்கிட்டே அறுவடை செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்கிறார். உங்களுக்கு நியமித்திருக்க தூதனை வேலை செய்ய வைக்கிறார். அற்புதமான விளைவுகளை உண்டாக்குறாரு. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஏழாவது எப்படி அறுவடை செய்கிறோன்னா, லிவிங் ஃபுல்லி ஃபார் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட். எப்படி அறுவடை செய்யணும்? அறுவடை செய்கிற பிரமாணத்தில் வச்சுருக்க முழுமையாக முழு இருதயத்தோட கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அறுவடையை வைத்திருக்கிறார். எப்படி வாழ்கிறேன்? கர்த்தருக்காக முழு இருதயத்தோடு நீங்கள் வாழ்வீங்கன்னா, அந்த விருப்பத்தோடு நான் வாழ்கிறதே கர்த்தருக்காக வாழ்கிறன்ற டிசைர் இருக்குன்னா, அந்த மனுஷனை வேதம் பாக்கியவான்னு சொல்லுது. அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அவனுடைய ஆஸ்தி எப்படி இருக்கும்? அவனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. 112ஆம் சங்கீதத்தில் முழுமையாக கர்த்தருக்காக வாழணும் என்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்குற அறுவடை எப்படி இருக்குன்னு சொல்கிறார் பாருங்க. 112ஆம் சங்கம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். நல்லா என்னெல்லாம் கிடைக்கும் அவனுக்கு? முழு இருதயத்தோட வாழ்றவனுக்கு இப்படிப்பட்ட அறுவடை இருக்கும். வீட்டில் ஆஸ்தி இருக்கும், என்ன பிள்ளைகள் பலத்து இருப்பாங்க. அவன் கர்த்தருக்கு பயப்படுறவனா இருப்பான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். இப்படி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த அறுவடையின் பிரமாணத்தில் 7 காரியம் சொல்லியிருக்கோம் பாருங்க.
இதுபடி போய் அறுவடை செய்யணும்னு உள்ளத்தில் விரும்புங்க. இப்படி விரும்பினா நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்கள் அறுவடையை, உங்களுடைய அறுப்பின் நேரம் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது. நல்ல அறுவடையை, நல்ல பிரயோஜனமான அறுவடையை செய்ய கர்த்தர் உங்களை ஆசை. இந்த அறுவடையெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த பொல்லாத உலகத்தில் கர்த்தர் எப்படி உங்களை நல்லா ஆக்கி காட்டுறதுக்கான வேலையை தான் இந்த அறுவடையின் மூலமாக செய்கிறார். இந்த ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். இந்த பிரமாணங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி செஞ்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் விளைச்சிடும், அப்படிப்பட்ட நிலையே இருக்காது. கர்த்தர் நமக்கு மிகுதியான அறுவடையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். எத்தனை பேர் இப்படி அறுவடை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இப்படி தான் போய் என் வேலையை செய்ய போகிறேன், இப்படி தான் என் குடும்பத்தில் கர்த்தர் அறுவடை செய்வேன், இப்படி தான் எதிர்காலத்தில் நான் அறுவடை செய்ய போகிறேன் என்கிற எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்குது? அப்படிப்பட்டவங்க இடத்துல எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ எங்கள் நல்ல ஆண்டவரே, அறுவடைக்கான பிரமாணங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீர். 7 அறுவடை செய்கிற பிரமாணத்தின் வழிகளை எங்களுக்கு நீர் இன்றைக்கு காட்டியிருக்கிறீர். இதை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நீர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அறுவடையை அவர்கள் நீர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த விதமாகவே போய் தங்கள் வாழ்க்கையில் அறுவடை செய்ய தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்திய வசனத்தின்படி வாழவும் கிரியை செய்யவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தை அவர்கள் மேல் வைப்பீராக. இந்த சத்திய வசனங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட பிரயோஜனமான அறுவடையை செய்ய ஒரு இடத்திலும் உம்முடைய பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்து நிற்காதபடி இந்த பொல்லாத உலகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற நல்ல அறுவடைகளை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அறுவடை செய்ய எங்கெங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு போகிறீர், என்னென்ன வேலையெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்கிறீரோ, என்னென்ன காரியங்கள்லாம் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு விதைத்திருக்கிறீரோ, அதிலெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட 7 விதங்களிலே உம்முடைய பிள்ளைகள் அறுவடை செய்ய இந்த அறுவடையின் பிரமாணத்தின் வழிகளில் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தையும் விளைச்சலையும் பலனையும் உம்முடைய பிள்ளைகள் அறுவடை செய்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டும். உம்முடைய பிள்ளைகள் போய் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எனக்கு இவ்விதமான விளைச்சலை அறுவடைய கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லி ஆண்டவர் இந்த 7 விதங்களில வாயை திறந்து சொல்லி அதை விசுவாசித்து உம்முடைய பிள்ளைகள் செயல்பட அவருடைய இருதயத்துக்குள்ள அவருடைய தேவைக்கு ஏதுவான விதத்தில் தீர்மானித்து அறுவடை செய்யட்டும். விசுவாசத்தோடு அறுவடை செய்யட்டும். ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்படுகிறதுனால உண்டாகிற அறுவடையை செய்யட்டும். பிசாசினுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டட்டும். ஆண்டவரே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு நியமித்திருக்கிற தேவ தூதர்களை கட்டவிழ்த்து அறுவடை செய்யட்டும். துதித்து கொண்டே உம்முடைய பிள்ளைகள் அறுவடை செய்யட்டும். ஆண்டவரே, நாங்க வாழ்வதே முழு இருதயத்தோடு உமக்காக வாழ்கிற ஆசையோட வாழ்ந்த அறுவடை செய்ய இப்படிப்பட்ட விதங்களில் எங்களுடைய அறுவடை நேரம் இருப்பதாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற அறுவடையின் காலங்கள் இப்படிப்பட்ட விதத்தில் இருக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து கேட்ட இந்த வசனங்கள் எல்லாம் அவர்களுக்கு நினைப்பூட்டி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.